ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். அவர் சொல்கின்றார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்கின்றார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கின்றார் என்றால், நம் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கின்றவர் ஆபிரகாம் தான். காரணம், விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளின் தாய் சாரா. அவர்களை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அவர்கள் வாழ்க்கையிலே நான் செய்த மகிமையான காரியங்களை எல்லாம் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கின்றார். அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன், அதை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று போகிறிடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனவர்தான் இந்த ஆபிரகாம். ஆனால் பிற்காலத்திலே இன்றைக்கு அவரை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. காரணம், தேவன் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார், அவரை ஆசீர்வதித்தார். குழந்தை இல்லாமல் இருந்த அவரை தேவன் ஆசீர்வதித்து, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், பூமியின் தூளைப் போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி இருக்கின்றார் என்பதை இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களால் காண்கின்றோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை சத்தியமானது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்வார் என்றார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்ய மாட்டார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண அவரால் முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அவர் செய்ய வல்லவர். ஆகவே இந்த உலகத்தில் தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து தேவ வழிகளிலே நடக்கும் போது நமது வாழ்வும் இந்த உலகத்தில் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமேன், ஆமேன். ஓ இயேசு, உமதன்பு